பழம். இல்லை இல்லை காய் இருந்து பழம் இருக்க போகுது. தண்ணி பாய்ச்சினதுனால இந்த பூ மிஞ்சுன்னு தெரியுது இல்லை. தண்ணி கிடக்க வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தண்ணி பாய்ச்சலாம். தண்ணியை கால் வேண்டி இருந்துப்பா. தண்ணியை பாய்ச்சி விட்டுட்டு பழத்தை எடுத்த உடனே பாய்ச்சி விட்டுவிட்டு கருநாள் தண்ணி கிடந்தாலும் பருத்தி குளத்தில் அடிச்சு கொட்டி விட்டுறணும். சூழலில் போடக்கூடாது. ஆட்டுக்காரன் பெரிய அநியாயம் பண்ணிட்டேன். ஆமாம், செம்பரி ஆட்டெல்லாம் நேற்று இங்கே நிற்கும்போது அவன் வந்துச்சுல முடுமுடுன்னு. அவ்வளோ முருகன் யார் முருகமாமா தானே? ஆடு வச்சுக்க அப்படியோ? இப்போ நம்ம ஊர் பக்கம் வர்ற ஆடு எந்த ஊர் ஆடுன்னு தெரியலையே. ஊர் பக்கம் ஒரு 10-20 ஆட்டுக்கு ஆள் போட்டு மேய்க்கிறாங்க போல இருக்கு. எந்த ஊர் ஆடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எந்த ஊர் ஆடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் விட்டு ஆடு இல்லைண்ணே, அவ்வளோ விட்டு ஆடு, நான் மேய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உப்புப்பா என்ன தூக்கி ஒவ்வொரு வயல்லையும் ஒரு உப்பு டப்பா வச்சிடுறது. இப்போ காயத்தில் வச்சு வீட்டில் ஒரு டப்பாவை போட்டு வச்சுக்கணும். சின்ன டப்பாவில் உப்பு போட்டு வீட்டில் வைக்கணும் எடுக்கிற மாதிரி. நேற்று மரமாக என்னென்னா ஒரு சின்ன இந்த தட்டில் கொண்டு வருது உப்பு. அதுக்கு எதில் எடுக்க தெரியும், வாட்டுக்கு போட்டு எடுத்துக்கோங்க அப்படி போட்டு வந்துச்சு. அது வீட்டுக்குள்ளே ஒரு டப்பாவெல்லாம் போட்டிருந்தீங்க. ஒரு சின்ன ஒரு இது ரேக் மாதிரி ஒன்று வாங்கணுமா கிச்சனுக்குள்ளே, அடிப்படிக்குள்ளே வைக்கிற மாதிரியே. சும்மா கதைன்னு எல்லாத்தையும் இங்கிட்ட சின்ன பாத்திரம், இங்கிட்ட சின்ன பாத்திரம், இங்கிட்ட மழை இப்படி மல்லிப்பொடின்னு போட்டு வச்சுருக்கிறேன், இங்கிட்ட சின்ன டப்பாவை போட்டு வச்சுருக்கிறேன். இந்த கடுகு டப்பா